குறிப்பாக கல்வராயன் மலையில இந்த பெரிய ஸ்போர்ட்ஸ் ப்ராஜெக்ட் எல்லாம் திறக்கிறதுக்கு வருவாரு. அவருடைய நோக்கமும் கல்வராயன் மலையில இனி கள்ளசாராயமோ இளைஞர்கள் வேறு சிந்தனையில் சொல்லக்கூடாதுங்கிற ஒரு நோக்கம் இருக்கு. உறுதியாக கூடிய சீக்கிரத்துல கல்வராயன் மலை ஒரு தமிழ்நாட்டுல எப்படி ஊட்டி மாதிரியோ ஒரு சுற்றுலா தலமாக மாறும். அதே மாதிரி இங்க இருந்து போகும்போது சில இடத்துல சிங்கிள் ரோடா இருக்கு. அதாவது ஒரு ஒரு 2 பஸ்ஸும் சேர்ந்த மாதிரி போக முடியாத ரோட்ஸ் எல்லாம் இருக்கு. இல்ல 2 காரும் சேர்ந்து போக முடியாத அளவுக்கு சிறு சாலைகள் இருக்கு. ஒரு 10 கிலோமீட்டருக்கு. அது ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் பர்மிஷன் வாங்கி ரோட வைடன் பண்றதுக்கு ஒரு ஆய்வு மேற்கொண்டோம். ஸோ காலையில 8 மணிலிருந்து இப்ப வரைக்கும் ஆய்வுகள் அடுத்த கட்டத்தை நோக்கி போற மாதிரி ஒரு பாசிட்டிவா முடிஞ்சிருக்கு. அதிமுக ஆட்சி காலத்துல ரிங் ரோடு கள்ளக்குறிச்சிக்கு அனௌன்ஸ் பண்ணப்படுது. அதிமுக ஆட்சிக்கு அப்புறம் திமுக ஆட்சி முடிஞ்சிச்சு. ரிங் ரோட் ப்ராஜெக்ட் கண்டிப்பாக ரிங் ரோட் பிரச்சனையும் சொன்னாங்க. எல்லாமே இன்னைக்கு ஆய்வுல 3 டிபார்ட்மெண்ட் எல்லாமே அந்த ஆய்வுக்கு உட்படுத்தியிருக்கோம். மேடம் கிட்டத்தட்ட 10 டேஸ் தான் ஆகுதுங்க. ஃபைனல் ஒரு ரிப்போர்ட்டை ஆட்சி கலெக்டர் கிட்ட கேட்டுட்டு டிபார்ட்மெண்ட் செக்ரட்டரி கிட்ட ஃபைல் அனுப்புறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளுடைய டிபார்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. எந்த ப்ராஜெக்ட்டுக்கும் ஒரு ரிவ்யூ பண்ண பிறகு அவங்க ஃபைல் அனுப்பிச்ச பிறகு உடனடியாக ப்ராஜெக்டை குறிப்பிட்ட காலத்துல நம்ம முடிப்போம். கூடிய விரைவில் நான் கொண்டு போறேன். நான் முதலமைச்சர்கிட்ட கொண்டு போயிட்டு அதுல என்ன சிக்கல் இருக்கு, இல்ல முன்னாடி என்னென்ன பிரச்சனைகள் ஏன் நடத்தலைங்கிறத நான் ரிவ்யூ பண்ணிட்டு உங்களுக்கு கொண்டு வரேன். இல்ல இன்னைக்கு தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட 18,000 பேர் இறக்குறாங்கன்னா முக்கியமான காரணம் ஒரு காரணம் ட்ரங்க் அண்ட் டிரைவ், ஸ்பீடா போறது, யூடர்ன்ல ஆக்சிடென்ட் நடக்கிறது. ஸோ இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் அதிகமான ஆக்சிடென்ட் நடக்குதோ அந்தந்த இடத்துல எங்கெல்லாம் டாஸ்மார்க் இருக்கோ அதெல்லாம் வேற லொகேஷன்ல சேஞ்ச் பண்றதுக்கான ஐடென்டிபிகேஷன்ஸ் ஆல்ரெடி போன வாரமே ஸ்டார்ட் பண்ணிட்டோம். சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி மீட்டிங்ல கூடிய விரைவில் அதுக்கான பிளான்ஸ் நடந்துட்டு இருக்கு. இல்ல இப்ப ஒண்ணு கம்மியா இருக்கு, இன்னொன்னு பாத்தீங்கன்னா போதிய சாலை வசதி இல்லை. அதனால இளைஞர்கள் அதாவது ஆபத்தான முறையில் அந்த இடத்துக்கு போய் உயிரிழப்பு அதிகமாக ஏற்படுது. கடந்த 2 வருடங்கள்ல மட்டுமே 10 மேற்பட்டோர் அந்த இருந்திருக்காங்க. அதுக்கான முறையான சாலை வசதி ஏற்படுமா? கல்வராயன் மலை சுற்றுலாத்தலமா அறிவிக்க வாய்ப்பு இல்ல கண்டிப்பாக அதுவும் இன்னைக்கு ரிவ்யூ பண்ணோம். பெரும்பாலும் பாத்தீங்கன்னா பழங்குடி மக்கள் இருக்கக்கூடிய இடத்துல சாலை வசதிகள் இன்னும் இல்ல. ஒண்ணு ஹைவேஸோடைய கண்ட்ரோல் இருக்கக்கூடிய ஸ்டேட் ஹைவேஸ், நேஷனல் ஹைவேஸ்ங்கிறது நம்ம கண்ட்ரோல்ல இருக்கு. ஆக்சுவலா அதோட சேர்ந்து இந்த மாதிரி உள்ளாட்சி துறைகள் ரூரல் டெவலப்மெண்ட் இருக்கக்கூடிய ரோட்ஸை ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் கேட்டு எடுக்க முடியும். கேட்டு எடுத்து நபார்ட் ஸ்கீம்ஸ் நிறைய இருக்கு. ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் நிறைய நபார்ட் ஸ்கீம்ஸ் இருக்கு. நபார்ட் ஸ்கீம்ஸ்ல நிறைய ரோடுகளை நம்ம கிட்ட ஃபண்ட் ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்ல ஃபண்ட் இருக்கு. கூடிய விரைவில் ரூரல் டெவலப்மெண்ட் மினிஸ்டர்கிட்ட பேசிட்டு எந்தெந்த ரோட ஐடென்டிஃபை பண்ண சொல்லியிருக்கோம், கலெக்டர் மேடம் ஐடென்டிஃபை பண்ண சொல்லியிருக்கோம். அது இன்னைக்கே கிட்டத்தட்ட ஒரு 60 கிலோமீட்டர் ஐடென்டிஃபை பண்ணப்பட்டிருக்கு. அதுவும் குறிப்பா நீங்க சொல்ற மாதிரி எங்கெல்லாம் அந்த வாட்டர் பாடி எங்க இருக்கோ அந்த இடத்துல கனெக்ட் ஆகிற மாதிரி சுற்றுலா தரத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த ரோட கனெக்ட் பண்றதுக்கு ஒரு ரிவ்யூ பண்ணியிருக்கோம் நம்ம. அதே மாதிரி நிறைய வில்லேஜஸ் இன்னும் ரோடு இல்லாம கனெக்டிவிட்டி ரொம்ப கஷ்டப்படுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு வில்லேஜ்ல பாத்தீங்கன்னா ஒரு 9 கிலோமீட்டர் நடந்து ரோடு இல்லாம போயிட்டு இருந்தாங்க. அதுவும் இன்னைக்கு ஸ்பாட்ல விசிட் பண்ணோம். ஸோ இதை ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் ரூரல் டெவலப்மெண்ட் கிட்ட நாங்க இமீடியட்டா கலெக்டர் மேடத்தோடைய ஒரு ஃபைல் புட்டப் பண்ணும் பொழுது அந்த ரோட ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் எடுக்க முடியும். ஸோ ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்ல ஃபண்ட் இருக்கு. ஸோ அது மூலியமா நபார்ட் ஸ்கீம் மூலியமா உடனடியாக நாங்க நிறைவேற்ற போறோம். எவ்ரி 3 மந்த்ஸ் பர்சனலா நாங்களும் சரி, டிபார்ட்மெண்ட் சரி, கல்வராயன் மலைக்கு விசிட் பண்ணுவோம். ஒரு 1 வருஷம் 2 வருஷத்துல கல்வராயன் மலை ஒரு வளர்ச்சிக்குரிய ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இடமா மாற்றுவோம். அந்த வளர்ச்சிங்கிறது இங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் எப்பொழுதும் ஒரு ஒரு கள்ளச்சாராயத்துல ஈடுபடுறதோ இல்ல தொழில ஈடுபடுறதோ அதை முற்றிலுமா ஒழிக்கிறதுக்காக தான் இந்த ஸ்கீம்ஸை கொண்டு வரோம். மழைக்காலங்கள்ல இங்க கல்வராயன் மலையிலிருந்து அதிக அளவிலான நீர் உற்பத்தி கோமிகி அணைக்கு வருது. அந்த நீர் மழைக்காலங்கள்ல வீணா கடல்ல போய் கிடக்குது. கோமிகி அணையில தடுப்பணை கட்டணுன்றது நீண்ட கால கோரிக்கையா இருந்துருக்கு. அந்த தடுப்பணை கட்டும் பட்சத்துல மாவட்டத்துக்கான நீர் மட்டும் இல்லாம கடலூர் மாவட்டம் உள்ளிட்ட மாவட்டங்கள் நீர் அதிக அளவு கொடுக்குது. கடல்ல கிடக்குறது தடுக்கப்படுது. தடுப்பணை கட்ட வாய்ப்பு இல்ல. இது ஆல்ரெடி நாங்க ஜெனரலா டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். பட் ஆனா கன்சர்ன் மினிஸ்டர் நாங்க இதை பதிவு பண்ணோம். ஏன்னா இது 2 டிபார்ட்மெண்டோட இருக்கிறது இல்ல. கிட்டத்தட்ட கள்ளக்குறிச்சி மாவட்டத்துல
16 டிபார்ட்மெண்ட் சேர்ந்து ஒர்க் பண்ண வேண்டியது இருக்கு. அது கலெக்டர் மேடம் வந்து என்னென்ன ஒர்க்குங்கிறது எல்லாமே தெரியும். அந்தந்த டிபார்ட்மெண்ட் வந்து ஒரு கோஆர்டினேஷன் மீட்டிங்ஸ் வந்து போட சொல்லியிருக்கோம். எவ்ரி 3 மந்த்ஸ் கோஆர்டினேஷன் மீட்டிங் போட்டிருக்கோம். ஸோ இங்க இருக்கக்கூடிய எங்களுடைய 2-3 டிபார்ட்மெண்ட்டோட மேடம் வந்து என்னென்ன தேவைகள் சொல்லும்போது எல்லா டிபார்ட்மெண்ட்டோட சேர்ந்து வந்து நெக்ஸ்ட் கோஆர்டினேஷன் மீட்டிங் போடலாம்னு பிளான் பண்ணியிருக்கோம். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும், போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.